அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கான பதிவில் நாம் பார்க்கக்கூடிய சூரா குர்ஆனிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல சஹாபாக்களினுடைய வாழ்வில் பல அதிசயங்களை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான சூரா முஸம்மிலினுடைய 20 சிறப்புகளை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, முஸம்மில் என்னும் சூறாவை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் பதிவிடும்போது 70,000 பலன்களை பெற்றுத்தரக்கூடிய குர்ஆனிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூறா என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி 70,000 நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூறா இந்த முஸம்மில் சூறா. அப்படிப்பட்ட இந்த முஸம்மில் சூறாவினுடைய நம்மினுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான 20 பலன்கள், 20 சிறப்புகளை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்ணியமானவர்களே, முஸம்மில் சூறா நாம் ஓதுவதினால் நமக்கு ஏற்படக்கூடிய 20 பலன்கள். முதலாவது, தினம்தோறும் ஒருவர் முஸம்மில் சூறாவை ஓதி வருவார் என்றால் இம்மையிலும் மறுமையிலும் அவருக்கு எந்தவிதமான இன்னல்கள் சோதனைகளும் இல்லாமல் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். இரண்டாவது, ஒருவர் முஸம்மிலுடைய சூறாவை இரவில் தூங்கும் முன் ஓதிவிட்டு படுத்தார் என்றால் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். மூன்றாவது, ஒருவர் வியாபாரத்திலோ அல்லது தொழிலிலோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியங்களிலோ முயற்சி செய்கிறார். அவருடைய முயற்சி தோல்வியடைந்துவிட்டது. வியாபாரம் செய்கிறாரு, அந்த வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. தொழில் செய்கிறாரு, தொழிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியம், எதை செய்தாலும் அது வெற்றியை கொடுக்க மாட்டுது, தோல்வியை தான் கொடுக்குது. அப்படின்னா இந்த முஸம்மில் சூறாவை 40 முறை தினம்தோறும் ஓதி வந்தார் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா நேரத்திலும் எல்லா முயற்சியிலும் வெற்றியை ஏற்படுத்தி தருகின்றான். நான்காவது, ஒருவருடைய பணம் காணாமல் போய்விட்டது. அவரின் மூலமாகவோ அல்லது அவருக்கு தெரியாமலோ ஒருவர் திருடி விட்டார், அல்லது அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ நிக்காவுக்காக வேண்டி சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் இடையிலேயே இவருடைய உடல்நிலை சரியில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக, கடன் பிரச்சனை காரணமாக அந்த பணம் வெளியில் போயிருச்சு அவரிடத்துல இருந்து. அப்படிப்பட்ட பணம் திரும்பவும் அவருக்கு கிடைக்க 31 தடவை இஷா தொழுகைக்கு பின்பு ஓதுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து, ஐந்தாவது, இந்த முஸம்மிலுடைய சூறாவை 40 முறை நாம் மனதில் என்ன நியத் செய்து ஓதுகிறோமோ, மனதில் என்ன நாட்டத்தை நினைத்து ஓதுகிறோமோ நம்மினுடைய நாட்டத்தை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது, கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை, ஏழ்மை பிரச்சனை இருக்கவங்க தினம்தோறும் 41 முறை முஸம்மிலுடைய சூறாவை ஓதி வந்தாங்க அப்படின்னா மிக விரைவில் அவர்களுடைய கடன், வறுமை எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்று கூறுகிறார்கள். இன்னும் பலருடைய வாழ்க்கையில் இதை ஓதி பலன் கண்டிருக்காங்க. எட்டாவது, தர்த்திரியம் ஏற்பட்டு விட்டது. எதை தொட்டாலும் ஒரே தர்த்திரியம். இப்போ நிக்கா செய்யலாம் அப்படின்னு நினச்சா நிக்காவும் ஆகலை, நீண்ட வயதாகியும். அல்லது ஏதாவது வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, அதுக்கான முயற்சி வரல, சோம்பேறித்தனமாகவே இருக்குது. இப்படி எதை செய்தாலும் தர்த்திரியமாக இருக்குது. அப்படின்றப்ப இந்த ஒரு முஸம்மிலுடைய சூறாவை தினம்தோறும் 3 முறை ஓதி வந்தோம்னா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனம், அந்த தர்த்திரியம் எல்லாவற்றையும் அல்லாஹ் நீக்கி விடுகிறான். 9வது, ஒருவன் எல்லா காரியத்திலையுமே தோல்வி அடைகிறான். எல்லா காரியத்திலையுமே தோல்வி, ஒரு காரியம் கூட சக்ஸஸ் கிடையாது. சம்பாதிக்கலான்னு போகிறாரு, சம்பாதிக்க போகக்கூடிய அந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனை, அல்லது வீட்டுக்கு போகிறாரு, வீட்டிலையும் நிம்மதி இல்லை. எங்கே போனாலும்
எங்கே போனாலும் இது போன்ற ஒரே சோதனைகளாக இருக்குது அப்படின்றவங்க 40 முறை ஓதி வந்தாங்க அப்படின்னா அவர்களினுடைய சோதனைகளை அல்லாஹ் நீக்கி விடுகிறான். 10வது, ஒருவர் ஒரு காரியத்தை நினைத்து, ஒரு நல்ல காரியத்தை நினைத்து பிரயாணம் செய்கிறார். உதாரணத்திற்கு இப்போ நிக்கா செய்வதற்காக வேண்டி, ஒரு திருமணம் செய்வதற்காக வேண்டி ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு போகிறாங்க, அல்லது தொழிலில் சேர்றதுக்காண்டி ஒரு தொழில் செய்யக்கூடிய அந்த துறைக்கு போகிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நினச்சி அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுத போகிறாங்க. இப்படி எந்த காரியத்தை நினைத்து பிரயாணம் செய்தாலும் அந்த பிரயாணத்தில் ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும். நம்ம என்ன காரியத்தை நினச்சி போனோமோ அந்த காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்றவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்கள் பிரயாணம் செய்யும்போது உங்களுடைய வீட்டினுடைய வாசலில் நின்று 3 முறை முஸம்மிலுடைய சூறாவை ஓதி பிரயாணம் செய்யுங்க, உங்களுடைய பிரயாணத்தில் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்தி தருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11வது, எல்லா நபர்களுக்கும் நம்மளை பார்த்து முஹப்பத் ஏற்படணும். நம்ம போகிறோம் அப்படின்னா நம்மளை பார்த்த உடனே அப்படியே பிடிச்சிடணும், நம்மள்கிட்ட எல்லாரும் முஹப்பத்தாக இருக்கணும், பிரியப்படணும். அப்படின்னா முஸம்மிலுடைய சூறாவை தினம்தோறும் ஓதிவாங்க, உங்களை எல்லாரும் உங்களின் மீது முஹப்பத் கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க, வெறுப்பு காட்ட மாட்டாங்க. 12வது, முஸம்மிலுடைய சூறாவை சுபு தொழுகைக்கு பின்பும் இஷா தொழுகைக்கு பின்பும் தினம்தோறும் யார் ஒரு முறை ஓதி வருவாரோ அவரினுடைய குடும்பத்தில், அவருடைய இல்லத்தில் அல்லாஹ் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பொழிய செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. 13வது, ஒருவர் வியாபாரம் செய்கிறார், அந்த வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. எவ்வளவு முதல் போட்டு நம்ம வியாபாரம் செய்தாலும் அந்த முதல் நம்மளால் எடுக்க முடியலை, அல்லது நஷ்டமாகி கொண்டே இருக்க வியாபாரம் அப்படின்றவங்க இந்த முஸம்மிலுடைய சூறாவை கடையை திறக்கும்போது ஃபாத்திஹா சூறாவை ஓதிவிட்டு நாஸ், ஃபலக், குல்ஹு அல்லாஹ் இது போன்ற சூறாக்களை ஓதிவிட்டு முஸம்மிலுடைய சூறாவையும் ஒரு தடவை ஓதிவிட்டு கடையை திறந்தார், வியாபாரத்தை ஆரம்பித்தார் என்றால் அவரினுடைய வியாபாரம் அன்று முழுக்க அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 14வது, ஒருவனுடைய தாய் தந்தையர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க, அப்படிப்பட்ட அந்த தாய் தந்தையர்களுக்கு மகுஃபிரத் கிடைக்க வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடியவங்க அவருடைய கபருக்கு சென்று முஸம்மிலுடைய சூறாவையும் தபாரக்குடைய சூறாவையும் முல்க் உடைய சூறாவையும் யார் ஓதி வருவாரோ அவருடைய தாய் தந்தையருக்கு மகுஃபிரத் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 15வது, மிகவும் முக்கியமானது, நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் தேவையான ஒன்று, செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய, இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ மழையை பொழிய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இந்த முஸம்மிலுடைய சூறா. முஸம்மிலுடைய சூறாவை மட்டும் உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் தினந்தோறும் ஓதிங்க, நிச்சயமாக மிக விரைவில் அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாற்றி விடுவான். 16வது, ஒருவர் சரிப்படுத்த முடியாத, ஷிஃபாவாக்க முடியாத ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார், அல்லது சாதாரணமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அந்த நோயை கொண்டு அவர் மருத்துவமனைக்கு செல்வதற்கு பயமாக இருக்குது. மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப செலவாயிரும், பணம் ஆயிரும், ரொம்ப காசு கேட்பாங்க, அல்லது ரொம்ப பயம்படுத்திடுவாங்க. பயப்படப்படக்கூடிய நோய், இது போன்ற பெரிய நோய்கள், சிறிய நோய்கள் எல்லாவற்றிற்கும் இந்த முஸம்மிலுடைய சூறாவை 40 முறை ஓதி தண்ணீரில் ஊதி உங்களுடைய உடல் முழுக்க தடவி உங்களுடைய முகத்தில் 3 முறை அடித்து அதை கொஞ்சோன்னு குடிப்பவருக்கு அல்லாஹ் அவனுடைய உடல் முழுக்க ஷிஃபாவை ஏற்படுத்தி தருகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. 17வது, யா முகுனி என்ற இந்த ஒரு இஸ்மை 100 தடவை. 2வது, முஸம்மில் உடைய சூறாவை 40 தடவை. யா முகுனி என்ற இஸ்மை 1100 தடவை. முஸம்மிலுடைய சூறாவை 40 முறை யார் ஓதி வருவாரோ, இன்னும் அவர் மறைமுகமாகவும் வெளிரங்கமாகவும் அவருடைய புறத்திலிருந்து ரிசுக்கை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசுக்கை அவருக்கு தெரியாமலே அல்லாஹ் அதிகப்படுத்தி தர்றான். 18வது, வறுமையினாலும் கடனினாலும் மாட்டிக்கொண்டிருப்பவர் இந்த ஒரு முஸம்மிலை ஓதினார் அப்படின்னா அவனுடைய வறுமைகளை நீக்கி தர்றான்.
19வது, யார் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மிக விரைவில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தர்றான். 20வது, பெண்கள் மாதத்திற்கு ஒரு முறையை தாண்டி மாதவிடாய் அதிகமாக வருது, அதிகமாக துன்பங்களை ஏற்படுத்துது அப்படின்றவங்க இந்த முஸம்மிலுடைய சூறாவை ஊதி தண்ணீரில் ஊதி குடிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு நோயிலிருந்தும் அந்த ஒரு சோதனைகளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் அல்லாஹ் நீக்கி விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த முஸம்மிலுடைய சூறாவை ஓதுங்கள். நிச்சயமாக நம் அனைவருக்கும் பலன் நிச்சயம்.